விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நான் பார்க்க வந்துருக்கிறது ஒரு 3 ஏக்கர் மேட்டுக்காடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த தடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 அடி மண் தடங்க. அந்த பச்சை வலை கட்டிக்குதுங்களேங்க, அந்த பச்சை வலை தான் தார் ரோடு. அதிலிருந்து ஒரு 150 அடி உள்ளே வரணுங்க. 150 அடி உள்ளே வந்ததுன்னா நம்மளுக்கு காடு ஸ்டார்ட் ஆகுதுங்க. அந்த 150 அடிக்கு வந்து 20 அடி மண் தடங்க. ரெக்கார்டில் 20 அடி மண் தடம் வந்துடுது. காடு பார்த்திங்கன்னாங்க ஒரு தார் ரோட்டிலிருந்து ஒரு 150 அடி வரும். 150 அடி வந்தோடனே இந்த கல் இருக்குதுங்களா, இதுக்கும் தார் ரோட்டுக்கும் தான் 150 அடி வரும். இதிலிருந்து அப்படியே பார்த்திங்கன்னா மேற்கு திசையை நோக்கி அந்த தென்னை மரம்லாம் தெரியல, அந்த ஒழுக்கத்துக்குங்க. இதில் வந்து மொத்தமாக இந்த பக்கம் இந்த தென்னம்பட்டையை வச்சு ஒரு வேலி மாதிரி போட்டுருக்குதுல்ல, அது வரைக்கும். அந்த பக்கம் வந்து அந்த செட்டு போட்டுருக்குதுங்களா, அது வரைக்கும். அப்படியே வந்து ஒரு 3 ஏக்கர் ஒரு சச்சதரமாக வந்துடுது. இதில் வந்து என்னென்னாங்க, நம்மளுக்கு காட்டுக்காரர் 3 ஏக்கரா முழுசும் கொடுத்துட்றாரு. முழுசு வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை 1 ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாம், 1.5 ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாம், 2 ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாங்க, இல்லை 3 ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எப்படி வேணாலும் கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி காடு ஒருத்தர் கொடுக்குறாரு. காடு வந்து மொத்தம் 3 ஏக்கர் வரைக்கும், 1 ஏக்கர்லேருந்து 3 ஏக்கர் வரைக்கும் பிரித்து எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். இதுதான் கணக்கு. தடம் பார்த்திங்கன்னா இந்த 20 அடி தடம் வந்து இப்படி நேராக வடக்கு போய் மறுபடி மேற்க திரும்புதுங்க. கார்னர் மாதிரி வந்து அந்த தென்னம்பட்டை போட்டுருக்குதுங்கள, அந்த வேலி மாதிரி, அதிலிருந்து மறுபடியும் தடம் போயிடுது. முழுசு 3 ஏக்கரை எடுத்தோம்னா நம்மளுக்கு கார்னர் சைடு மாதிரி வந்துடுங்க. இல்லை ஒன் சைடு ஒரு பிரித்து வாங்குறோம் அப்படின்னா மேலே இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் காட்டினல அதிலிருந்து உங்களுக்கு கட் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து 4 மூலையும் இருக்குது. நீங்கள் எப்படி கேட்குறீங்கிறத பொறுத்து. அதனால் வந்து நம்ம எப்படி வாங்கினாலும் 4 மூலையோட சச்சதரமாக பார்த்து பிரித்து வாங்கிக்கலாங்க. காடு வந்து வடக்கு செருவு காடுங்க. மண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல செம்மண். இப்போதைக்கு வந்து காலி நிலம் தான், தண்ணி சோர்ஸ் எதுவும் இல்லை. பக்கத்தில் கம்பம் பக்கத்துலேயே இருக்குது. லைன் வேணாலும் வாங்கிக்கலாம், சர்வீஸ் வாங்கிக்கலாம், போர் ஓட்டிக்கலாம். ஏரியா வந்து தண்ணி ஏரியாங்க. ஏரியாவை முதல்ல சொல்லிடுறேன். நம்ம திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வட்டம் குன்னத்தூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க. பாருங்கள், அந்த தடம் வந்து இப்படி வந்து திரும்பிக்குது. பாருங்கள், இந்த தடம் இப்படி வந்து இப்படி கார்னர் வந்து இப்படி திரும்பிக்குதுங்க. முழுசுமே வந்து 2 பக்கம் 20 அடி தடம் அப்படியே போய்க்குது நேரம். நம்ம காடு வந்து இதில் எவ்வளவு நம்ம பிரித்து வாங்குறோங்கிறத பொறுத்து. 3 ஏக்கரா முழுசாக வாங்கிட்டால் மட்டும்தான் கார்னர் சைட்டு மாதிரி வருங்க. பிரித்து வாங்கினோம்னா மேலே மட்டும் ஒரு சைடு தடம் வர மாதிரி தான் பிரித்து கொடுப்பாங்க. காடு நல்லா இருக்குதுங்க, எந்த பாறை கீடு எதுவும் இல்லை, நல்ல மண், நல்ல அருமையான ஒரு செம்மண்ணுங்க. உழவு ஓட்டி விட்டாங்கன்னா இன்னும் நல்லா தெரியும் நம்மளுக்கு. உழவு ஓட்டாமல் இருக்குது. காடு நல்லா ஒரு வடக்கு சருவாக நல்லா தட்டமாட்ட ஒரு நீட்டான அளவுக்கு இருக்குதுங்க. மண் நல்ல மண். இந்த கொளிஞ்சி முளைச்சாவே நல்ல மண்ணுன்னு அர்த்தம்னு அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஏரியாவுமே வந்து இந்த ஏரியா வந்து உங்களுக்கு குன்னத்தூர் டவுன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குதுங்க. இது தண்ணி பார்த்திங்கன்னா அந்த குன்னத்தூர்லேயே கொஞ்சம் அந்த திங்களூர் போகிற ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு குளம் ஒன்று பெரிய குளமாக இருக்குங்க. அந்த குளத்தில் தண்ணி அப்படியே நிறைய நம்பி இருக்குது. அந்த குளத்து தண்ணி இந்த பக்கம் எல்லா பக்கமுமே சப்போர்ட் பண்ணுறதுங்க. எங்கே போகிறோம்னாலும் நல்லா தண்ணி நல்லா சுற்றி பார்க்குறீங்க. எல்லாம் வாழை தென்னந்தோப்பு சுற்றி வட்டால் பாருங்கள். எல்லா பக்கமுமே நல்ல ஒரு பச்சை பசல் நல்ல செல்வாக்காக இருக்குதுங்க. தண்ணி வசதியெல்லாம் நல்லா நிறையா இருக்குது. பக்கத்து தோட்டத்தில் ஓடிட்டு இருக்குது. நான் உங்களுக்கு காட்டில் வீடியோ பெருசாகிடும், இருந்தாலும் காட்டிட்டுமா இருங்க, ஒரு எட்டு பார்த்துடலாம். ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு காட்டினா தான் தெரியும்.
அப்புறம் இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னாங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரி கம்பெனி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. பாருங்கள், பக்கத்தோட தண்ணி தெரியுதுங்களா, ஓடிட்டுருக்குது. தொட்டி நிறைய தண்ணி நிற்கிதுங்க. அதனால் வந்து தண்ணி ஏரியா, அந்த ஏரியா போர் போட்டோம்னா நமக்கு தண்ணி ஆகக்கூடிய ஏரியா தாங்க. தண்ணி பிரச்சனை இல்லை. நாம் வந்து போரை போட்டு சர்வீஸ் வாங்கிட்டோம்னா நல்ல ஒரு தோட்டம் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி மண்ணெல்லாம் அருமையான மண்ணுங்க. காடு வந்து நல்லா வாஸ்துபடி வந்து வடக்கு செருவில் அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு மூளை பற்றி அது சொல்ல முடியாது. இப்போதைக்கு 4 மூலையுமே இருக்குதுங்க. முழுசாக 3 ஏக்கரா வாங்கிட்டாலும் அருமையான தோட்டம். 2 பக்கம் ரோடு வசதி வந்துடும். வடக்கு கிழக்கு கார்னர் மாதிரி வந்துடுங்க. நம்ம கட் பண்ணி வாங்கிட்டோம்னா அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். திருப்பி அதையே சொல்கிறான்னு பார்க்காதீங்க. இதே நிலவரம். விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 70 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அதுலேருந்து ஏதோ கொஞ்சம் குறைச்சி பேசி பார்க்கலாம், குறைப்பாங்க. பூமியெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. காட்டில் வந்து பனை மரம் தான் இருக்குதுங்க இப்போதைக்கு. பாருங்கள், பனை மரம் தான் 10-30 மரமாட்டம் இருக்குது. வேறு எதுவுமே இல்லை, வெறும் காடு தான். ஏதோ மலைக்கு நிலக்கடலைக்கு இது பயிர் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க. நீங்கள் தோட்டம் பண்ணணும்னு நினச்சா அருமையாக பண்ணலாங்க. அருமையான தோட்டம் பண்ணலாம், நல்ல மண். இந்த ஏரியா விலை நிலவரம் அந்த ரேஞ்சுக்கு தான் போயிட்டுருக்குதுங்க. குன்னத்தூர்னால் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாம் நேரில் பார்ட்டிகிட்டு பேசிக்கலாங்க. பாருங்கள், இந்த இதிலிருந்து வரும், இந்த வரப்புலேருந்து நேர் வருங்க. நாம் பிரித்து வாங்கிக்கலாங்க. இந்த நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். இதை பற்றி நம்ம வேறு ஏதாவது விளக்கம் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குற, கேளுங்க. ஏதாவது நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.